ரீசெண்டா இப்போ ஜெயலலிதாவோட மகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்தா வந்திருக்கீங்க. 6 மணி நேரம் அவங்க கூட நான் இருந்தேன். சில கைரேகை பார்த்து சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது 100% 1000% இவங்க தான் மகள். 17 பேர் ஜெயலலிதா மரணத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே. இந்தியாவில் சிராபூஞ்சியிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் அப்படியே விழுந்துடும் கீழே. ஆலங்கட்டி மலை ஒவ்வொரு துளியும் 20 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு உழம் கண்ணாடி கீழும், ஏன் தலையில் காயம் படலாம். பெரிய பெரிய கோயில்களுக்கு பாதுகாப்பை கூட்டணும். ஆதார் கார்டையே மாற்றிடுவாங்க. அப்துல் காதர்ங்கிற பேரை அப்படியே சுந்தரேஷ் ஐயர்னு மாற்றிடுவாங்க. தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுவாங்க. பெங்களூரில், மும்பையில், தாட்சில் நடந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போய் கோயில் பக்தர்களெல்லாம் சுடலாம், இல்லை குண்டை வச்சுட்டு வரலாம். காங்கிரஸ் வெளியில் வரும். விஜய், இதெல்லாம் அன்புமணி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆவாங்க. பிபி சிங் இவங்கெல்லாம் சைக்கிள் கேப்பில் பிரதமர் ஆனவங்களோ அதேமாதிரி தமிழ்நாட்டில் சைக்கிள் கேப்பில். உதாரணத்தை வச்சுக்கூடமே, என் ஒய்ஃப், என் மனைவியோட அண்ணன் 38 வருஷமாக காணாமல் போனான். அப்போ நான் அவருக்கு ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது ரிஃப்ளெக்டிவ் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் சாந்தகுமார் அவர் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என் கூட பகிர்ந்துருக்கீங்க. அது எல்லாமே நடந்துச்சு அப்படியே. அதனாலதான் டக்குன்னு உங்களை வந்து கூப்பிட்டு கேட்கலாம் உண்மை என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு ஆவலா இருந்துச்சு. சொல்லுங்க சார், என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா நீங்க சொன்ன விமானம் கூட ஆக்சிடென்ட், விபத்து நடக்கும் நீங்க சொல்லி கரெக்டா 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி விபத்து நடந்துச்சு. நீங்க எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தீங்க, பாருங்க நான் சொன்ன நடக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை, இந்தியாவில் இனி அடுத்தது வந்து வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விபத்து, இந்தியா ரயில் விபத்து வரப்போகுது. அதுவும் மனித தவறு தான். கழிஞ்ச ஒரிசாவில் நடந்த ரயில் விபத்தும் அந்த டிரைவர் வந்து பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. அந்த தவறு தான். இது இந்த மீன ராசி, சிம்ம ராசிக்காரங்கள், தனுசு ராசிக்காரங்கள் ரயில் விபத்தை, ரயில் பயணம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும். இயற்கை சார்ந்து விபத்து நடக்கும். ஏன்னா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுனாமி போயிட்டு இருக்கு. ஆமாம், இதை நான் சொல்லியிருந்தேன். இதை நான் கடந்த ஜனவரியிலே ஒரு யூடியூப் பேட்டி கொடுத்துருந்தேன். வேற ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன். ஆமாம், சொல்லியிருந்தேன் நான். அது இல்லாமல் பாருங்கள், இந்தியாவில் அந்த தென்கோடினா எப்படின்னா அந்த சிராபூஞ்சி இருக்குல்ல, சிராபூஞ்சியிலேருந்து அப்படியே அந்த லைன் அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் அப்படியே விழுந்துடும் கீழே வரும். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 8.8. ஆமாம், இது கடலுக்குள்ளே வந்துச்சு. அது என்ன சிட்டின்னா மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தென்கோடியில் அக்டோபர் 27 அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி ஜாதகப்படி கொஞ்சம் அழிவு எழலாம். இவர் போய் பார்ப்பார். நம்ம அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை, இயற்கை சீட்டங்களை போய் இவர் அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இயற்கை சார்ந்த என்ன அழிவு இருக்கு? அடுத்த இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை ஒவ்வொரு துளியும் 20 கிராமுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு துளியும் 20 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு உழம் கண்ணாடி கீழும், ஏன் தலையில் காயம் படலாம். அந்த மாதிரி ஒரு இயற்கை இது. அது இங்கேருந்து இங்கே வரும். எங்கன்னா சென்னையிலேருந்து அப்படியே நாகப்பட்டினம். அந்த மாரி நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில் ராஜராஜ சோழன் காலத்தில் உள்ள பொருட்கள்லாம் இனி வெளியில் வரும். அவங்க கூட சமீபத்தில் ஒரு முஸ்லீம் வீட்டில் தோண்டும் போது நிறைய கோல்டு இருந்து ஒரு முஸ்லீம் வீட்டில். அப்புறம் தொல்பியூரில் வந்து அதை எடுத்துகிட்டு போனாங்க. இனி நிறைய இந்த மாதிரி நடக்கும். உள்ளேருந்து பொருட்கள்லாம் இனி வெளியில் வரும். மக்களுக்கு பாதிக்கிறது வந்து இனி வந்து ஒரு வித்தியாசமான காய்ச்சல் பரவும். அது வந்து உடம்பை உருக்கும் அந்த வைரஸ். ஆமாம், என்னத்தை டேப்லெட் தின்னாலும் அந்த ஃபீலிங்லேருந்து 3 மாதம் அவங்களால மீளவே முடியாது. ஆமாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பகல்காமில் வந்து அட்டாக் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து உள்ள தீவிரவாதிகள் கண்டிப்பாக இதைத்தான் நான் சொல்கிறேங்க. இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய கோயில்களுக்கு பாதுகாப்பை கூட்டணும். ஆதார் கார்டையே மாற்றிடுவாங்க. அப்துல் காதர்ங்கிற பேரை அப்படியே சுந்தரேஷ் ஐயர்னு மாற்றிடுவாங்க. நம்ம நம்பி கோயிலுக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க. உள்ள இது என்ன நடந்தாலும் கெட்ட நேரம் வரும்போது அந்த சம்பவம் நடந்தே தீரும்.
ஒரு கோயில் 2-3 கோயில்களை தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுவாங்க. பெங்களூர், மும்பையில், தாட்சியில் நடந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போய் கோயில் பக்தர்களெல்லாம் சுடலாம், இல்லை குண்டை வச்சுட்டு வரலாம். அது நம்மளுக்கே தெரியாம உள்ள ஊடுருவி வருவாங்க. ஆமாம், அதுதான் சொல்லிட்டேன். ஆதார் கார்டே பேரை மாற்றி உள்ளே வந்துருவாங்க. ஆல்ரெடி வந்திருப்பாங்க இல்ல, வந்திருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு உத்தரவு வரும், செயல்படுத்துவாங்க. அது மாதிரி அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பெரிய கோயில்களை பாதுகாப்பை கூட்டுங்க, இல்லைன்னா நாச வேலை அவங்க செய்வாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இப்போ ஜெயலலிதாவோட பெண் மகள் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்தா வந்திருக்கீங்க, என்ன நிகழ்வு நடந்துச்சு? இல்லை கடந்த 6 மாதமா பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவங்க கூட நான் இருந்தேன். சில கைரேகை பார்த்து சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது 100% இல்லை, 1000% இவங்க தான் மகள், மாற்றமே கிடையாது. அவங்க கொஞ்சம் பயந்து சில விஷயங்களை வெளியில் கொண்டு வராமல் பயந்து இருக்காங்க. ஆமாம், அது அவங்க பேச்சு காரியங்கள் கைரேகை நான் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பார்த்து என்னுடைய கணிப்பு கணக்குகள் ஜெயலலிதாவோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாற்றமே கிடையாது, இவங்க தான் உங்கள் மகள். ஆனால் 17 பேர் ஜெயலலிதா மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இயற்கை மரணம் கிடையாது, மாற்றமே கிடையாது. எந்த இடத்துல நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவா ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, இப்போ வெளியே வந்தாரு. இவருக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை இல்லை அக்டோபர் 27 மதியம் 1:30 அவர் சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அவருக்கு கொஞ்சம் கெட்ட நேரம் தான், உடம்பு பாதிக்கும், ரொம்ப அலையக்கூடாது. ஆனா இப்போ அரசியல் நேரம் பிரச்சாரம்லாம் போற மாதிரி. ஆமாம், அதெல்லாம் டேஞ்சர், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மகனை முன்னிலை நடத்தி போகணும், தாய் ஸ்தானம் பாதிக்கும். அம்மா உயிருக்கும். ஆமாம் ஆமாம். ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 97 கிட்ட இருக்கும். இந்த அக்டோபர் 27 அவங்களுக்கு ஆபத்து வரும். அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த டியூப்பு மூலமாக தான் சாப்பாடெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய அதிசயம். இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா துர்காம்மா, தயாளம்மாள், காந்தியம், இவங்க 3 தாலி பாக்கியம் தான் இந்த 3 ஆண்களையும் வளர்த்து விடுது. அதுதான் உண்மை. ஸ்டாலினோட அம்மா உயிருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆமாம் பாதிக்கும். அதான் தாய் ஸ்தானம் பாதிக்கும் போது குழந்தைகளையும் அது பாதிக்கும். இனி இந்த அதிசய குழந்தைகள்லாம் இனி பிறக்கும். அது 2 கண் 1 கண் நெத்தியில் இருக்கும், அந்த மாதிரி பறக்கும். 2 உறுப்புள்ள பெண் குழந்தைகள் பறக்கும். ஏதாவது காலையில் நியூஸ் டிவியை போடுவாங்க, நியூஸில் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், இந்த மாதிரிலாம் பறக்கும். சம்பந்தமே இல்லாமல் அதிசயங்கள்லாம் இனி இந்த பூமியில் நடக்கும். விண்வெளியிலிருந்து நிறைய நம்ம லைவாக பார்ப்போம். கிரகங்கள் நகருதல், ஒரு சில ஏரியாவில் எரிக்கருட்டெல்லாம் விழும். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கட்சியில் இருக்காரு, அவருக்கு பாதுகாப்புக்காக வைப்பிரிவுலாம் கொடுத்துருக்காங்க. அவர் உயிருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அவரோட ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் திமுக வெளியே வந்துடும். ஒரு கடும் குழப்பம் 2 வருஷம் திமுக நடக்கும். கொஞ்சம் பேர் வெளியே போறது, கொஞ்சம் பேர் உள்ள வருது, 2-3 துண்டு மாதிரி தெரியும். இந்த சைக்கிள் கேப்ல காங்கிரஸ் வெளியில வரும், விஜய், இதெல்லாம் அன்புமணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆவாங்க. எப்படி விபி சந்திரசேகர், விபி சிங் இவங்கெல்லாம் சைக்கிள் கேப்ல பிரதமர் ஆனாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் சைக்கிள் கேப்ல ஒரு தடவை அன்புமணி சிஎம் ஆகி தீரும். உயிர் பாதிப்பு இருக்கு, ஆபத்து இருக்கு. நம்ம அக்டோபர் 27 அவர் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். இவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு வரும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வரலாம், திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடலாம். கவனமாக இருக்கணும். இவங்க காரில் விபத்து, காரில் மெதுவாக போகணும். பணத்துக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்கள்லாம் இவங்க செய்தாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே மாதிரி நிறைய மக்கள் ஜோதிடர்ல நிறைய போலி ஜோதிடர்களா இருக்காங்க. மக்கள் அவங்க பணத்தை இழந்துடுறாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க? இல்லை, நான் என்ன சொல்லுவேன், இப்போ நான் ஒரு ஜோதிடர் பேரை நான் சொல்ல விரும்பல. நல்ல மனிதர் தான், என்னோட தொடர்பில் தான் இருந்தார். 40 தொகுதியில் 14 தொகுதி பிஜேபி கூட்டணி வரும்னாரு. நான் அப்பவுமே சொன்னேன், ஒரு தொகுதியும் வராது. 2003 சனி பகவான் ஸ்டாலின் அப்பாவுக்கு எப்படி 38 தொகுதியை கொடுத்தாரோ, 2024 சனி பகவான் 40 தொகுதியை கொடுக்க போகிறார். தொழிலெலாம் நான் விட்டுருவேன் அப்படின்னாரு. நீங்க சொல்ல இன்னைக்கு அந்த தொழிலை பார்த்துட்டு இருக்காரு. என் நம்பரை கோபத்தில் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அவரு 12 தொகுதின்னு சொன்னாருன்னா ஒரு தொகுதியும் வராது. மீண்டும் அவர் தான் வருவார், மோடி தான் வருவார். ஆனால் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஒரு தொகுதியோட தமிழ்நாட்டில் வராது. மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்குன்னா என்கிட்ட கேட்டாங்கன்னா, கூட்டமாக கோயில்களுக்கு போகிறத தவிர்க்கணும். தீவிரவாதிகள் அட்டாக் வந்தே தீரும். இல்லை, அதுக்குன்னு எப்படி சொல்ல, அவங்க ஏதோ அறகுறையாக படிப்பாங்க. இப்போ உதாரணத்தை வச்சு கொடுமே, என் ஒய்ஃப், என் மனைவியோட அண்ணன் 38 வருஷமாக காணாமல் போனான். அப்போ நான் ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது, நீ சாவை பார்த்துட்டு வருவேன்னு முதுகு தண்டோட கட்டாச்சு. மிகப்பெரிய ஐசியூல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சில லட்சங்களை செலவு பண்ணி வரும்போது உனக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடக்கும் பாரு, உன் அண்ணனை நீ சந்திக்கலாம். அதே மாதிரி 38 வருஷம் கழிச்சு வந்தவா. இதே மாதிரி சொல்லணும். நீ ஒரு பிரபலமான டாக்டர், நான் பேர சொல்ல விரும்பல, உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்ட்டாங்க. என்ன பார்த்துட்டு சாகணும்னு முடிவு பண்ணாங்க. இவரும் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லி கணவன் மனைவி வராங்க. 13 வருஷம் மிராக்கல் பண்ணி கொடுத்து
வருது. ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்கள் எங்கூட பகிர்ந்துட்டீங்க. ஆவலா இருக்கு இதெல்லாம் இப்ப நடக்குமா அப்படின்ட்டு. பொறுத்து தான் பார்க்கணும். நேரத்துக்கு பண்ணிருக்கீங்க. 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே.